அந்த அமல உறுப்பு அன்னையை கடவுள் தேர்ந்தெடுத்து நமக்கு தாயாக கொடுத்திருக்கிறார். அந்த தாயை தான் நாம் இப்பொழுது விழாவாக செப்டம்பர் மாதம் ஆரோக்கிய தாயினுடைய விழாவாக கொண்டாட இருக்கிறோம். ஆக அன்னை கன்னிமரியாவை நாம் அருள் நிறைந்தவளே ஆரோக்கிய தாயே என்று வாழ்த்துவதற்கு ஜெபிப்பதற்கு காரணம் என்னவென்றால், அந்த தாய் உருவானது பொழுதே அருள் நிறைந்தவளாக, கடவுளுடைய அருளை பெற்றவளாக, கடவுளுடைய அருளால் உருவானவளாக இந்த உலகிற்கு வருகிறார். ஆண்டவருடைய தாயாக அவர் மாறுகிறார். அவருடைய தாயை நமக்கு தாயாக கொடுத்திருக்கிறார். அந்த தாயினுடைய விழாவை நாம் இப்போது கொண்டாடுவதற்காக நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். எனவே அந்த தாய் தான் நம்முடைய ஆரோக்கிய தாய். இவள் ஆரோக்கியத்தின் தாயாக இருப்பதற்கு காரணம், இவள் அதிசயங்கள் செய்வதற்கு காரணம், இவள் அற்புதங்கள் செய்வதற்கு காரணம் அருள் நிறைந்தவள். அதனால்தான் நான் இந்த வார்த்தையை சொன்னேன். அருள் நிறைந்தவளே ஆண்டவரின் தாயே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. அன்னை கன்னிமரியா கடவுளுடைய அருளால், கடவுளுடைய ஆசிரால், கடவுளுடைய கிருபையால் பிறப்பிலிருந்து உருவானதனால்தான் அவள் அருள் நிறைந்தவளாக இருக்கிறாள். அவள் அருள் நிறைந்ததற்கு காரணம் சுவைக்கியனும் அண்ணாவும் கடவுள் பக்தி மிகுந்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அந்த கடவுள் பக்தி மிகுந்த அவர்கள் ஜபத்தாலும் தவத்தாலும் பெற்ற தவ குழந்தை அன்னை கன்னிமரியாள்.